SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை. நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று. பொருள்: சொல்வன்மை ஒருவருக்கு சிறந்த செல்வம் போன்றது. எனவே இது எல்லா நன்மையிலும் சிறந்தது. நன்றி. नमस्ते। आज का शब्द सेब, एप्पल, केला, बनाना, पपीता, पपाया, आम, मैंगो, अंगूर, ग्रेप्स, संतरा, ऑरेंज। धन्यवाद। Word of the day: spineless. Meaning lack courage. Example sentence: He is a spineless man. Thank you. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி வி கீதா. திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருப்பாவை பாடல் 11. கற்று கரவை கணங்கள் பலகருந்து செற்றார் திரவைச்சு சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமயிலே பேதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண் தாட்டினி ஏற்று குரங்கும் பொருளேரோர் எம்பாவாய். இதன் பொருள்: இடையர் கன்றுகளுடைய கறவை பசு கூட்டங்கள் பலவற்றை பால் கறப்பர். பகைவர்களின் வலிமை அழிப்படி சென்று போர் செய்வர். குற்றம் ஒன்றில்லாதவர். அவர்களது தங்க கொடி போன்ற பெண்ணே, புற்றில் இருக்கும் பாம்பு போன்ற அல்குலை உடையவளே, காட்டில் திரியும் அழகிய மயில் போன்றவளே, எழுந்து வா. நம் உறவினராகிய தோழிமார் எல்லாரும் வந்து உன் வீட்டு வாசலிலேயே புகுந்து மூங்கில் வண்ண திருநாமத்தை பாடுகின்றோம். செல்ல பெண்ணே, கொஞ்சம் கூட அசையாமலும் பேசாமலும் நீ எதற்காக இவ்வாறு உறங்குகின்றாய்? இதற்கு பொருள்தான் என்ன? நன்றி. திருவெம்பாவை பாடல் 11. மொய்யார் தடம் பொய்கை பொக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியறியும் வாழ்ந்தோம் கான் ஆரல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குல் மையா தடங்கன் மணந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் வினையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்துயிலும் எய்யாமல் காப்பாய் எமையோர் எம்பாவாய். இதன் பொருள்: நெருப்பை போன்ற செம்மை நிறமுடைய சிவபெருமானே, வெண்மையுடைய திரு நீற்றை அணிந்தவனே, எல்லா செல்வங்களையும் உடையவனே, சில இடையினையும் மையத்தீட்டில் அகன்ற கண்களையும் உடைய உமதேவின் மண்ணாளனே, ஐயனே, வழியடிமைகளாகிய நாங்கள் வண்டுகள் மொழிகின்ற அகன்ற பொய்கையிலே முகேல் என்று மூழ்கி கைகளால் நீரை குடைந்து குடைந்து கயலணிந்து உன் திருவடிகளை புகழ்ந்து பாடி வாழ்ந்தும் எங்கள் தலைவனே, நீ ஆட்கொண்ட அருளும் திருவிளையாட்டில் வழிபட்ட அடியார்கள் செல்லும் நெறியெல்லாம் நாங்களும் சென்று முடிந்தோம். நாங்கள் இணைத்து விடாமல் காப்பாயாக. நன்றி. 26/12/2025 இன்று சுனாமி நினைவு தினமாகும். 2004 ஆண்டு டிசம்பர் 26 அன்று இந்தியா பெருங்கடலில் ஏற்பட்ட மாபெரும் சுனாமி பேரழிவு உலகின் பல நாடுகளை கடுமையாக பாதித்தது. அந்த பேரழிவில் உயிரிழந்த லட்சக்கணக்கான மக்கள்களை நினைவு கூறும் நாளாகும். இந்நாளின் நோக்கம் இயற்கை பேரழிவுகளை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பேரிடர் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை உணர்த்துதல். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.